உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். இன்றைய தினம் முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்க. குறிப்பாக மிக மிக அவசியமான செய்தியும் கூட. இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை நம்மளுடைய இந்த கேடகம் யூடியூப் சேனலில் வெளியிடுறோம். குறிப்பாக உலகப் போர் விரைவில் துவங்க உள்ளது என்பது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு செய்தியை தான் இப்பொழுது நம்ம இந்த காணொலியில் தெரிவிக்க இருக்கும். குறிப்பாக இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அப்பொழுது தான் நம்ம சொல்லக்கூடிய அடுத்தடுத்த செய்திகள் என்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். குறிப்பாக இந்த காணொலியை முழுதாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். அதாவது 15 மாதங்களாக ஒரு மிகப்பெரிய போர் மூண்டு வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் படையினரிடம் மிகப்பெரிய அளவில் இந்த போரானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 47,000 நபர்கள் இந்த போரில் பலியாகி இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக அந்த காசா பகுதியை ஒரு எலும்பு கூடாக காட்சி அளிக்கக்கூடியதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவிப்பானது இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரு போர் நிறுத்தம் நிலவி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பது ஒரு செய்திகள் வாயிலாக நம்ம அனைவரும் பார்த்துருப்போம். ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து மிகப்பெரிய அளவில் ஒரு புதாகரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது அந்த போர் நிறுத்தம் செயல்பாடுக்கு வருமா அல்லது இந்த போர் மீண்டும் அதிகமாக மூழுமா என்ற ஒரு அச்சம் தான் நிலவி கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். இந்த வகையில் ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற சனிக்கிழமைக்குள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை ஹமாஸ் படையினரிடம் விடுவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறார். அப்படி அவர்கள் தவறும் பட்சத்தில் சனிக்கிழமைக்குள் அவர்கள் வெளியே வர வேண்டும். அப்படி சனிக்கிழமைக்குள் அவர்கள் வெளிவராவிட்டால் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஹமாஸுக்கு ஏற்படும் என்பது ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் நெதன்யாகு வரவேற்பையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவரும் இஸ்ரேல் பிரதமரும் இப்பொழுது வருகின்ற சனிக்கிழமைக்குள் இந்த ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கும் தற்பொழுது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்களுக்கும் எதிர்மாதிரியான ஒரு முடிச்சுகள் இருக்கிறது. குறிப்பாக பைபிள் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா என்ற ஒரு கோணங்கள் இப்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறத கவனிக்கலாம். குறிப்பாக காசா பகுதியை அமெரிக்கா ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையம் இப்பொழுது ஒரு செய்திகள் வாயிலாக பார்த்துருப்போம். காசாவை நாங்கள் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து விடுவோம் என்ற ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கை வெளியாகி இருக்கு. இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உக்ரைன் ரஷ்யா இடையே விரைவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்ற நிலையில் தற்பொழுது மற்றும் ஒரு போர் உருவாகும் சூழல் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தை இந்த உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தி இருக்கிறத கவனிக்கலாம். ஏன்னா இந்த போர் ஒருவேளை மூண்டால் இது உலக போராக மாறினால் மிகப்பெரிய அளவில் அரபு நாடுகள் இதில் பாதிக்கக்கூடியதாக அமையும். குறிப்பாக அரபு நாடுகளை பொறுத்தவரையில் பெட்ரோலிய உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறார்கள். இந்த எண்ணெய் வளங்களை அதிகமாக கொண்ட நாடுகளாக அரபு நாடுகள் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலக போரானது மூண்டால் நிச்சயமாக பொருளாதாரம் உலகம் முழுவதும் முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். விலைவாசி உயர்வுகள் அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த விலைவாசி உயர்வுகளை இந்திய மக்கள் தாங்குவார்களா என்கின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது தான் இப்பொழுது இந்த காணொலி நம்ம வெளியிடுறோம். குறிப்பாக மோதப்போகும் 2 நாடுகள் யாரெல்லாம் மோத போகிறார்கள் என்று பார்த்தால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதப்போகிறது என்றெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம பல செய்திகளை பார்த்துருப்போம். ஆனால் இப்பொழுது மோதப்போகிறவர்கள் மிக முக்கியமான ஒரு 2 நாடுகள். இவர்களுக்குள்ள இந்த சண்டை மூடுமா என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து வந்த சூழ்நிலையில் இப்போது அதற்கு ஒரு ஆயத்த நிலைமை வந்திருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இரு நாடுகளுக்கு சமர்ப்பித்து வருகிறார்கள். அந்த இரு நாடுகள் யார் என்று நீங்கள் பார்க்கும்போது இந்த போர் யாருடன் நிலவப் போகிறது என்றால் மத்திய கிழக்கில் உள்ள இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தான் இந்த போர் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும்
ஈரானுக்கும் இடையே இந்த போர் வந்து நிலவுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 80,000 கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வந்து வழங்கி வருகிறத கவனிக்கலாம். இஸ்ரேலுடைய படையை வலுப்படுத்தும் விதமாகவும் இஸ்ரேலுடைய அந்த போருக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும் விதமாகவும் 80,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த அணுகுண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்க இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, குறிப்பாக ஈரானு இதில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் வந்து ஒன்றிணைந்து விட்டால் ஈரானை தாக்குவது சுலபமாகிவிடும் என்று நினைத்தால் அது வந்து இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானுக்கு வலுப்படுத்தும் விதமாக ரஷ்யா வந்து களத்தில் வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அணு ஆயுதங்களையும் குண்டுகளையும் வந்து ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து வழங்க இருக்கிறது. குறிப்பாக கொடுக்க இருக்கிறார்கள், கொடுத்து விட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலையும் வந்து இப்போ வெளியாகி இருக்கின்றது கவனிக்கலாம். குறிப்பாக மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்குகிறது. மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என்று சொல்லக்கூடியதை இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வழங்குகிறது. ரஷ்யாவை பொறுத்த மட்டும் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய நவீன Su-35 என்கின்ற ஒரு போர் விமானங்களை ஈரானுக்கு வந்து ரஷ்யா வந்து வழங்க இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இந்த போரானது மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏற்கனவே உக்ரைனுக்கிடையே ஒரு போர் நிறுத்தம் நிலவும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நிலையில தான் இப்பொழுது இந்த மிகப்பெரிய மற்றும் ஒரு போர் வந்து வெடிக்க இருக்கிறது. இதுதான் வந்து உலக போராக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். இதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்து ஆகிவிட்டதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில மேலும் ஒரு போர் பதற்றம் வந்து அந்த உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தத்திற்கு அந்த நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த மக்களிடையே ஒரு பெரிய பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறத கவனிக்கலாம். ஈரான் படையை வலு சேர்க்கும் விதமாக ஆயுதங்களை வந்து ரஷ்யா வந்து வழங்குகிறது என்பதை கவனிக்கலாம். குறிப்பாக இதில் நம்ம பார்க்கும்போது வரும் சனிக்கிழமைக்குள்ளாக இந்த ஹமாஸ் படைகள் வந்து இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத ஒரு பட்சத்தில் நிச்சயமாக இஸ்ரேல் ஹமாஸ் படையை தாக்கும் காசா மீண்டும் ஒரு போர்க்கள சூழலில் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹமாஸ் இஸ்ரேல் பணைய கைதிகளை சனிக்கிழமைக்குள் விடுவிப்பார்களா என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஹமாஸ் வந்து ஒருவேளை விடுவிக்கவில்லை என்றால் பகிரங்கமான எச்சரிக்கையை அந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வெளியிட்டிருக்கிறார். ஹமாஸ் படை தோற்கடிக்கும் வரை இஸ்ரேலுடைய படையினர் அந்த காசா பகுதியை சுற்றி வளைத்து ஹமாஸை தாக்குவார்கள் என்று தெளிவாக அவர் வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு இதை சொன்னது யார் என்று பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதாவது இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னதே முதல்ல ட்ரம்ப் சொன்ன அந்த கருத்தை தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்றிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம். காசா பகுதிகளை பொறுத்தவரையில் இஸ்ரேல் வந்து சுற்றி வளைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக இந்த போர் சூழல் நிலவுவதற்கு முன்பு இந்த இஸ்ரேல் வந்து யாருக்கு சொந்தம் என்ற ஒரு நிலை வந்து வருகிறது. அந்த இஸ்ரேல் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு பெரிய கேள்விகள் வரும்பொழுது 1917 இஸ்ரேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாலஸ்தீனியர்களை துரத்திவிட்டு அகதியாக அந்த இடத்துல மாற்றி அந்த தேசத்தை பிடித்து கொண்டார்கள் இஸ்ரேலர்கள் என்று ஒரு தகவல்கள் வந்து ஒரு செய்திகளாக பல செய்திகளில் வெளியாக இருக்கிறது. ஆனால் இதில் எது மாதிரியான உண்மை தன்மைகள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது குறிப்பாக பைபிளில் சொல்லக்கூடியது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலில் ஊற்றப்பட்டார் என்று பைபிளில் சொல்கிறது. அப்படி பைபிளில் சொல்வது நிறைவேறுகிறது என்று இந்த இடத்துல கவனிக்கலாம். இஸ்ரேல் 4000 வருடங்களுக்கு முன்பு கானானியர்கள் என்று சொல்லக்கூடிய இப்போது இருக்கும் இஸ்ரவேலர்கள் மத்தியில் வந்து சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் யார் இடத்திலிருந்து வந்தார்கள் என்று பைபிள் வரலாற்று பதிவு சொல்கிறது என்று பார்த்தால்
ஆபிரகாம் வழியாக வந்தவர்கள் என்று தற்பொழுது அந்த பைபிள் குறிப்புகள் வந்து தெரிவிக்கிறத கவனிக்கலாம். ஆபிரகாம் வழியாக வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆபிரகாம் மகன்கள் யார் என்றால் ஈசாக்கு, அவர்களுக்கு வந்து 2 மகன்கள். ஈசாக்கு தான் வந்து ஆபிரகாமுடைய மகனாக இருக்கிறார். ஈசாக்குக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒருவருடைய பெயர் ஏசா, இன்னொருவருடைய பெயர் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு என்பவருடைய பெயர் தான் வருங்காலத்தில் இஸ்ரவேலாக மாறியது. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் இஸ்ரவேல் இப்பொழுது யாருக்கு சொந்தம் என்பது தெளிவாக புரிந்திருக்கும். இஸ்ரவேல் என்ற பெயர் எப்படி உருவானது என்பதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். யாக்கோப்புக்கு 12 மகன்கள். ஒருவருடைய பெயர் வந்து யூதா. இவர் வந்து 4ஆவதாக இருக்கக்கூடிய மகன். இவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். இது இஸ்ரவேலர்களுடைய சொந்த தேசம் என்றால் அன்று இருந்த கானானியர்கள், இர்காசியர்கள், சீதோனியர்கள் என்று சிறிய குழுக்களாக இவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். இவர்கள் சேர்ந்து வாழ்ந்த ஒரு இனம்தான் அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு இனமாக மாறி முழுவதுமாக அந்த தேசம் முழுவதுமாக இஸ்ரவேலர்களிடம் வந்து இருக்கிறது. அப்படிதான் இஸ்ரவேல் வந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்று கவனிக்கும் போது 430 வருடங்கள் வந்து இவர்கள் அடிமையாக இருந்திருக்காங்க. யாரிடம் வந்து அடிமையாக இருந்திருக்காங்கன்னா கானானியர்கள் என்று சொல்லக்கூடிய எகிப்தியர்களிடம் வந்து இவர்கள் வந்து அடிமைகளாக இருந்து அவர்களிடம் இருந்து விடுதலையாகி இங்கே வந்திருக்காங்க. அதன் பிறகுத்தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் என்றே அவர்கள் வந்து அழைக்கப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது பைபிளில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எச்சரிப்புகளும் வந்து இப்பொழுது நிலவி வரக்கூடியதை கவனிக்கலாம். இது வந்து உலக யுத்தமாக மிகப்பெரிய அளவில் மாறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக இதில் நம்ம பார்க்கும்போது யோவேல் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வந்து இருக்கிறது. அந்த வசனம் தான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் இந்த பைபிளில் சொல்லப்படக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து நிறைவேறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அமைந்திருக்கின்றத கவனிக்கலாம். குறிப்பாக அந்த வசனம் வந்து எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி உன் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. வசனம் சொல்வது என்ன என்று நம்ம பார்க்கும்போது அடுத்ததாக இன்னொரு வசனம் இருக்கு, அதையும் படிச்சிடும். அதாவது வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்ற அந்த அதிகாரத்தில் 13வது 2வது வசனம் வந்து நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த வசனம் சொல்ல வருகிறது என்ன என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இப்பொழுது அடுத்ததாக உருவாக போகிற ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை குறித்து தான் இந்த 2 வசனங்களும் வந்து தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்து இருக்கக்கூடியது அமெரிக்கா என்று பார்க்கலாம். அமெரிக்கா தான் நம்மளுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் பெரிய நாடுகளாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய வல்லரசு நாடாக போற்றப்படக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறத கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து 2 நாடுகளும் வந்து இப்பொழுது ஒரு போரின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சூழலில் வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து இந்த 2 நாடுகளும் வந்து ஆயுதங்களை ஒரு புறத்தில் வழங்கி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம சொன்னோம்ல இந்த புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக போகிறது என்று. அதில் நீங்கள் கவனிக்கும் போது 10 நாடுகளுடைய கூட்டமைப்பு இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக இதில் வந்து இந்த புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகிறது என்று சொன்னோம்ல, இதில் வந்து ஒரு 10 நாடுகள் வந்து அந்த கூட்டமைப்பில் இருக்குது. அந்த கூட்டமைப்பு தான் ஒரு புதிய கரன்சியை வந்து உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதனுடைய கிரிப்டோ கரன்சியினுடைய எழுச்சி அமெரிக்க டாலர்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக வந்து இருந்ததெல்லாம் கவனிப்போம். அதன் பிறகு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மிகப்பெரிய எச்சரிக்கைகளை வந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் வந்து விடுத்திருந்தார். குறிப்பாக பொருளாதார தடைகளை வந்து பல நாடுகளுக்கு நாங்கள் விதிக்கப் போகிறோம் என்ற ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்திருந்தார். மீண்டும் வந்து இந்த டாலர் வந்து உச்சத்தில் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றது இந்த தகவல்கள் பார்க்கும்போது உலகப்போராக வரும்பொழுது நிச்சயமாக இந்த அமெரிக்க டாலர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும். பொருளாதார ரீதியாக அமெரிக்கா வந்து பின்னடைவை வந்து சந்திக்கக்கூடிய
ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஒரு நிலை வரும்போது தான் ஒரு யுத்தம் ஒன்று உருவாக இருக்கிறது. குறிப்பாக இதற்கு ஒரு மிகப்பெரிய ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. ஐரோப்பா இப்பொழுது இந்த உலக யுத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆயத்தமாக தயாராக இருக்கின்றதை கவனிக்கலாம். இதுதான் வந்து இந்த இந்த பிரச்சனைகள் தான் ஒரு பெரிய உலக போராக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் உலக யுத்தமாக மாறுமா என்றால் நிச்சயமாக மாறும் என்று தான் இந்த இடத்துல கவனிக்கணும். குறிப்பாக முதல் உலக யுத்தம் முடிவில் நம்ம கவனிக்கும் போது இங்கிலாந்து வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறியதை கவனிக்கலாம். ஏன்னா முதல் உலக யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவுகள் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த முதல் உலக யுத்த முடிவின் பொழுது இங்கிலாந்து வந்து வல்லரசாக மாறியது. அதன் அடிப்படையில் இரண்டாவது உலக யுத்தத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு வல்லரசாக மாறியது, அதுதான் அமெரிக்கா. ஒரு பக்கம் அழிவுகளும் பாதிப்புகளும் இருந்தாலும் கூட ஒரு நாடு வந்து வல்லரசாக உயரும். அதுதான் வந்து இரண்டாவது உலக போரில் வந்து வல்லரசாக மாறிய ஒரு நாடாக அமெரிக்காவை பார்க்கலாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைகள் பிரச்சனைகள் இப்பொழுது உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்ற சூழல்களை குறித்து நம்ம கவனிக்கும் போது நிச்சயமாக மூன்றாம் உலக போர் வந்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அபாயகரமான சூழல் வந்து நிலவுவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மூன்றாம் உலக போர் வந்து மூண்டால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை உலகம் முழுவதும் ஏற்படும் என்று பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இதில் மூன்றாவது உலக போர் முடிவில் ஒரு நாடு வல்லரசாக உருவாகும். அந்த நாடு யார் என்று நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு தான் வந்து வல்லரசாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறும். இந்த நாட்டிலிருந்து ஒரு ராஜா தான் உருவாகி வருகிறார். அந்த ராஜா தான் இந்த உலகத்தை வந்து ஆள போகிறார் என்பதை கவனிக்கலாம். அந்த ராஜா வருவதற்கு ஆளுவதற்கு முன்பாகத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இப்பொழுது இருக்கிறதாக பைபிளில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் வந்து சொல்கிறது. குறிப்பாக அந்த வகையில் பார்க்கும்போது பைபிளில் சொல்லப்படக்கூடிய அனைத்து அந்த வார்த்தைகளும் வந்து நிறைவேறி வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறத கவனிக்கலாம். உண்மையான அந்த வார்த்தைகளாக பார்க்கக்கூடியதாக கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மூன்றாவதாக ஒரு யுத்தம் ஏற்பட்டு அதில் ஒரு ராஜா எழும்பினார். அந்த ராஜா யாராக இருக்கிறார் என்றால் அவர்தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவைய அனைத்து ஆட்டங்களையும் முடிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் உலகத்திற்கு வருகிறார் என்ற ஒரு தகவல் தான் பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய நாடாக பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்த ஒரு நாடாக பார்க்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவை வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கிறத இப்பொழுது நம்ம கவனிக்கலாம். பார்க்கும்போது ஏற்கனவே அந்தி கிறிஸ்து இதெல்லாம் குறித்து நிறைய காணொலிகள் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு புறத்தில் சொல்வது உண்மையா, அந்த வரலாற்று பதிவுகள் வந்து ஏற்புடையதா, இப்படி நிறைய காணொலிகள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்பொழுது நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்கள் அடிப்படையில் நம்ம கைகோர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக இதில் கூடிட்டு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறத கவனிக்கலாம், வசனங்களாக இருக்கிறத கவனிக்கலாம். இந்த வகையில் ஏற்கனவே உக்ரைனுக்கும் இந்த போர் வந்து ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்படும் என்பதும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்படும். அந்த யுத்தம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த யுத்தம் தான் மிகப்பெரிய உலக யுத்தமாக மாறுவதற்கு, மூன்றாவது உலக போராக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு போர் வந்து மூளும். ஏன்னா இப்பொழுது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு பெரிய போர் பதற்றம் ஏற்படும் என்ற ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் இது வந்து உலக யுத்தமாக மாறுமா என்றால் இதுதான் வந்து துவக்கமாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உலக யுத்தத்தின் போது யார் யாருக்கிடையே ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படும் என்று பார்த்தீங்கன்னா அது நேரடியாக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போராக தான் அமையும். அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவும் இஸ்ரேலும் நேருக்கு நேர் மோதக்கூடிய
ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் உலக ஒரு உச்சமாக இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். ஆரம்பத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்படும் என்று தான் அந்த பைபிள் வசனங்கள் வரலாறுகள் சொல்கிறது. குறிப்பாக இந்த போரில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்க போகிறது. இஸ்ரேல் சிதையும் என்று தான் அந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. வகையில் பார்க்கும்போது இஸ்ரேல் சிதைந்தாலும் மீண்டும் கட்டப்படும் என்ற ஒரு வசனங்கள் குறிப்பிடுறத கவனிக்கும் போது இஸ்ரேல் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் போர் தொடுத்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல உலக நாடுகள் ஒன்று கூடி இஸ்ரேலுடன் இணைந்து ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் தாக்க நேரிடும் என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு யுத்தத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். இஸ்ரேல் மீண்டும் கட்டப்பட்டு அதுதான் இந்த உலக போரின் ஒரு முடிவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக நேரிடும் பார்க்கலாம். அதன் பிறகுதான் இந்த 10 நாடுகள் கொண்ட அமைப்பு கொண்ட அந்த அமைப்பு அரசாங்கம், புதிய அரசாங்கம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த உலகப்போர், 3வது உலகப்போருக்கு பிறகு இஸ்ரேல் சிதைந்து மீண்டும் கட்டப்பட்ட பிறகு இந்த உலகப்போரானது முடிவுக்கு வரும். இந்த உலகப்போர் முடிவுக்கு வரும்போது 10 நாடுகள் கூட்டமைப்பு கொண்ட ஒரு புதிய அரசாங்கம் உருவாகும். அந்த புதிய அரசாங்கம் புதிய கரன்சியை வெளிப்படுத்தும். அந்த புதிய அரசாங்கத்திற்கு தலைவனாக, ராஜாவாக ஒருவர் உருவாகுவார். அவர்தான் பைபிளில் சொல்லப்படக்கூடிய அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருகிறார் என்று தான் இந்த பைபிள் வசனங்கள் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் சிதைக்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பும் சூழ்நிலையும் அந்த மக்களுக்கு நேரிடும் என்ற ஒரு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் இந்த போர் பதற்றங்களை கவனிக்கும் போது இப்பொழுது பேசப்படக்கூடிய பைபிள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலையை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக உலகப்போர் 3ஆல் மிகப்பெரிய அளவில் பொருளாதார பாதிப்புகள் உலகம் முழுவதும் ஏற்படுவதில் குறிப்பாக வல்லரசு நாடுகள் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. வல்லரசு நாடுகள் வீழும். அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்காவுடைய அந்த பொருளாதாரமே வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதன் பிறகுதான் அந்த 10 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பின் புதிய அரசாங்கம் உருவாகிறது. புதிய ஒரு வல்லரசு நாடே உருவாகிறது என்பதை கவனிக்கலாம்.